சரி இருக்கட்டும், நான் வந்துட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நந்தவனம் போகணும், திணைக்காவல் செல்லணும். சரி, என் கூட ஒரு தோழி ஒரு திரிவா. ஆமாம், அந்த தோழி முன்னாடி இன்னொன்று எங்கள் அம்மா வள்ளியம்மா வரேன். ஆனால் தோழியை கூப்பிட்டு விவரத்தை பேசுவேன். அடியே வாடியன் போண்டா கோழி வந்துருச்சு. உன்னைய பார்த்து வரலன்னா அப்புறம் என்னடி? ஆமா, நான் நோக்கத்துல இருக்கேன். எங்க எடுக்கறாங்க? ஆனா கோவில் அப்படி இல்ல, நல்ல நோக்கத்துல. ஆமா, அப்படிதான் வெளிய சொல்றாங்க. முத்தம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது இல்ல, கிடையாது. ஏப்பா நெஞ்சதட்டு சொல்லுங்க. என்ன முத்தம் வந்துக்கிட்டே கிடக்குறீங்க? உங்களுக்கு தெரியும். அடியே என்னடி உனக்கு மாதிரியே லொடக்குற ஆடுது. அதுக்கு 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 என் மேல ஒரு ஆசை. எப்ப பாரு என்ன இருக்க கூடாது. எப்படி ராணாடா முறுக்கு கம்பி மாதிரி இருக்கணும். மாமா முறுக்கு பேசலாம். இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கு வேலைக்கு. இப்படி லடக்கு புடக்குன்னு ஆடிக்கிட்டு தான் நல்லாவா இருக்கும். நீ டவுன் பஸ்க்கு ஏறாடு மாதிரி ஆடணும், என்ன விளங்குமா? நீ இத பார்த்தா எப்படி நம்மளுக்கு மூடு வராது, வந்ததும் போயிடும். இன்ன வரைக்கும் ஆடிச்சல. அந்த பையன் பிடிச்சது டைட் ஆகிருச்சு. அந்த பையன் பிடிச்சதுனால இல்ல, நான் கை பிடிச்சதுனால தான் டெம்பர் ஆயிருக்கு. ஆனா ஓஞ்சாம உனக்கு தான் சொல்ல வேண்டிய இருக்கு. அது ஏன் ஜாமான், அது ஓன் ஜாமான். ஏன் ஜாமான்? மைக் செட்கார ஜாமான்டி நின்னு பேசுது பாரு. எது மைக்? ஏன் என்ன ஆடுதா? அது சைஸ் மாதிரியா வச்சிருக்க. பொம்பளை எப்படி வைக்கணும் தெரியுமா? எப்படி? என்கிட்ட கேட்டத நானா சொல்லி கொடுத்து போல. எப்படி? இந்த தண்டிலையா? அந்த தண்டி வைக்க கூடாது. அந்த தண்டில எனக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் ஒரு அளவோட இருக்கணும். அப்படியே அளவுக்கு மீறி இருந்தா அமிர்தமும் நஞ்சு. ஆமா, பொம்பளைக்கு செஞ்சு வச்ச மாதிரி இருக்கணும், செப்புச்சல மாதிரி. அதை விட்டு எனக்கு நாடு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அது நல்லா படாது. இப்ப இது என்ன செய்யாம வச்சதுன்னு நினைக்கிறியா? செஞ்சுதான் வச்சியா? சரி விடுமா. ஏய், கடவுள் கொடுத்தது. இதை செய்யறதுக்கு நான் யாராருக்கு எப்படின்னு கடவுள் கொடுத்தாரு. இதை செய்யறதுக்கு நான் எத்தனை நாள் பகல் தூக்கத்தை கெடுத்திருக்கேன். ஆமா, சிரமப்பட்டு இதெல்லாம் போய் புதுமண்டபத்துக்கு போய் எத்தனை டெய்லரோட பாக்குறது. அங்க கிடைக்கல. ஆமா, அவ ஒரு சைக்கிள் தைக்கிறேன், அவ ஒரு சைக்கிள் தைக்கிறேன். நேரா காட்டிடுங்க. இங்க மாட்டனா இந்த நெட்டில இருக்கு, இது முடுல நடக்குது. நீ நேரா வர ஒரு சைஸா தைக்கப்பட்டவாடு. நான் சும்மா சொல்ல கூடாது. நீ மத்த ஆளு மாதிரி கிடையாது. நீ சைஸாவே சரியா வச்சிருக்க. ஆமாடே, இப்ப நீங்க நேரா வைக்கல. இப்ப நீங்க எல்லாம் ஜாக்கெட் தைக்கணும்ங்க. ஆமா, ஜாக்கெட் தைக்கணும் என்ன செய்வீங்க? அளவு ஜாக்கெட் கொடி டெய்லர் கடையில கொடுத்தப்போ அளவு ஜாக்கெட்டை கொடுத்துருவீங்க. நீங்க கொடுத்த ஜாக்கெட் பழைய அளவா புது அளவா அவருக்கு தெரியாது. இருக்க அளவுக்கு தச்சு கொடுத்துருவாரு. நீங்க வீட்டுல வந்து மாட்டுவீங்க. ஒரு பக்கம் அப்படி ஏறிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் அப்படி இறங்கிட்டு கிடக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு சுத்தப்படாதுதான். நேரம் டெய்லர்ட்டே போயிடுறது. அடி அங்க கடைக்கு போயிடுறது. அங்க போனதும் அவர் உள்ள விடுவாரு. டேப்ப அளவு எடுப்பாரு. அளவு நச்சுன்னு எடுத்து தச்சு மாட்டினால கச்சு நின்றுகிட்டு இருக்கு. ஏன் ஏறி இறங்காம அப்படி நல்ல டெய்லரா? ஆமா, காட்டுறது டெய்லர் யாருன்னு. நீ எல்லாம் நல்லாவே ஜாக்கெட் தைக்க மாட்டாங்க டெய்லர்லாம். அவங்க ஒரு சைஸ் தைக்கிறாங்க. உன் கூந்தல்லாம் பாக்கல, இதெல்லாம் ஒரிஜினல்ரி. நீங்க கூந்தலை பத்தி எல்லாம் வரையணுப்பீங்களா? ஏன்னா உன் கூந்தல் எப்படி இருக்குடி? அடடா, உன் கூந்தல் அடடா எப்படி இருக்கு உன் கூந்தல்? என்னடி போட்டு தேய்க்கிற? பொன் குண்டியை திருப்பு. ஆனா திருப்ப சொல்ல நானே திருப்ப போறேன். நீ எதுக்கு திருப்பணும்? ஏய், உனக்கு ஒண்ணு பாக்கையில எனக்கே பொறாமையா இருக்குடி. என்ன பொறாமையா இருக்கு? அம்மா உண்மையிலேயே மேல ரெண்டு சந்தன கிண்ணா, கீழ இருக்கு வெஞ்சன கிண்ணா. வேற வெஞ்சன கிண்ணா காலியா இருக்கு, அதை போய் சொல்லி வைக்கிட்டு வா. அங்க இருக்கு வெஞ்சன கிண்ணா. சரி இருக்கட்டும், எதிர்பார்த்துட்டு உனக்கு அக்கா அங்க. ஆமா, நம்ம வந்துட்டோம், நம்ம வந்தாச்சு. அதனால வள்ளியம்மா வரணும். ஏ அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? அம்மா அப்பா வந்து என்ன சொன்னாரு? காவலுக்கு போறாரு. என்ன கருத்துமா? அம்மா கூட்டிட்டு போனே. அப்பா அவன்கிட்ட வந்தாரா? என்கிட்ட வந்து தகவல் சொல்ல வந்தாரு. உன்கிட்ட வந்தாரா? எது தபால் போட வந்தாரு? தகவல் சொல்ல வந்தாரு. என்ன தகவல் கேளு. வள்ளியம்மா கூட காவலுக்கு போகணும். இதனால உன்கிட்ட சொல்ல வந்திருக்காரு. உன்கிட்ட என்ன சொன்னாரு? என்கிட்ட 2 தடவை வந்தாரு. போடி, அப்படி சொல்றானா? அப்பா வரல. அவர் 2 தடவை வரையில நான் தூங்கிட்டேன். நான் தூங்கவும் அவர் பேசாம போயிட்டாரு. நீ எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கப்போ. ஆனா முழிச்சிருந்தேன். சொல்லிய பார்த்திருப்ப இல்ல, விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும். அம்மா கூப்பிடுவோமா? அம்மா கூப்பிட்டு தெரியுது. அம்மா 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 அம்மம்மா அலோட பாடும்
கும்முன்னு பூத்து குழுங்கும் ரோசா காணக்குயிலே விளையாடும் மயிலே காணக்குயிலே விளையாடும் மயிலே தேனை எடுத்து பாட்டு பாடும் கோயிலே ஒன்னை எண்ணி கண்டு வச்சேன் ஒன்று விடாம தள்ளி வச்சேன் எழலங்குயிலே எழமோட மயிலே ஆடோளம் ஆடோ அண்ணவே ஒயிலே வளர குருத்தே மாலே மாரேடி மாமங்காரே நாக்கடி செஞ்சின்னா நாக்கடி சினக்கடி அடியே அம்மா வணக்கம் 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 நலமா இருக்கிறீங்களா வணக்கம்மா இவ்வளவுதாம்மா, உங்க அப்பா புதுசா இப்பதான் உங்க அப்பா என்னை புதுசா சேர்த்திருக்காரு எப்படி சேர்த்திருக்காரு சேர்த்து வச்சிருக்காரு வேலைக்கு ஏய் புதுசா உன்னை வேலைக்கு வேலைக்கு சேர்த்திருக்காரு தாம்மா அப்படி சேர்த்து- சொல்லணும் சரியா சொல்லணும் அப்படி சேர்த்து வச்சிருக்காருன்னா வேற மாதிரி நான் இல்லம்மா, போயிடும் நீங்க நினைக்கிற வேற நான் உங்களுக்கு சித்தி மரம் வந்துருவேன்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் வேலையே இல்ல வேலைக்கு ஆமா, காவல் வேலைக்கு தான் சேர்த்து வச்சிருக்காரு சரி அப்பா வந்தாரு என்ன சொன்னாரு அப்பா என்கிட்ட வந்தாரு 2 தடவை இல்லம்மா விவரம் சொல்ல வந்தாரு விவரம் சொல்ல வந்திருக்காரு நான் தூங்கிட்டேன் அப்பா வர நேரம் அப்படி தூங்கலாமா தூங்க முஞ்சி எனக்கு- பொம்பளை பிள்ளைனா எப்படி இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணுமா இல்லையா எனக்கு என்ன தெரியும் உங்க அப்பா வருவாருன்னு அப்பா வர நேரம் நீ தூங்கலாமா நான் தூங்கின நேரம் உங்க அப்பா வந்திருக்காரு எனக்கு தெரியல நீ சரி விடு நீ தூங்கி இருக்கல தூங்கி எந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிருப்பாங்களா இல்லையா இவன் என்ன பண்ணா நீ தூங்கிட்டு இருந்த இவன் என்ன பண்ணா யாரு இவ இவ வேடிக்கை பார்த்துட்டு நான் முடிச்சிருந்தா அசத் நேரம் வந்தாருமா. பாரு இவன் முழிச்சிருந்திருக்கா நீ வந்து தூங்கலாமா ஆஹா நான் தூங்கியிருக்கேன்ல உங்க அப்பா என்கிட்ட வந்தாருல இவங்களுக்குள்ள என்ன நடக்கும்னு இவ முழிச்சிருந்து பார்த்துருந்துருக்கா பாத்தியா எப்பேற்பட்ட கிரிமினலா வேலை பார்த்திருக்க பாத்தியா பொம்பளைக்குல பொம்பளை அடியே ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைகிட்ட போகையில ஒரு பொம்பளை நீ வேடிக்கை பார்த்துருந்துருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே பொம்பளை பிள்ளைகிட்ட போய் அப்பா சொல்ல போயில நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கே இல்லம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி என்னைய திட்டாதீங்கம்மா அவளை சொல்லுங்கம்மா என்ன நான் என்ன அப்படிலாம் செய்யலம்மா அப்புறம் நான் எதுவும் ஏய், என்னடி அவ அப்படி சொல்லல சொல்றா எங்க முடிச்சிருந்தேன் அவங்க அப்பா என்கிட்ட வரையில நீ முழிச்சிருந்தே நீ தான் தூங்கிட்டீல ஏடி நீ தூங்கி இருந்தீங்களடி ஏன் தூங்குன நான் தூங்கிட்டேன் ஆ. நீ முழிச்சிருந்தே அவர் சொல்றதை கேட்க வர மாதிரி அவர் என் மாமனார் அவர் என்கிட்ட வரையில அத பிடிச்சு அவர் கையால பிடிச்சு எல்லாம் அங்க வந்திருக்கீங்க விவரம் இதெல்லாம் நீ பிடிக்கவே முடியாது முடியாது பிடிக்க வாயில பேச வேண்டியதுதான் நல்ல வேளை நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் முடிச்சிருந்தீங்கன்னா உன் சங்கதி எவ்வளவுதான் அம்மா அவ பேச்செல்லாம் கேட்காதீங்கம்மா நீங்க ஏம்மா ஆமா ஆமா. அவ சரி. தப்பா பேசுறா ஆமா இவ வந்து பொம்பளை பிள்ளை மாதிரி அடி இருக்க அசிங்க அசிங்கமா பொம்பளை பிள்ளைனா பேசுறாம்மா. எப்படி இருக்கணும் எல்லா பெண்களும் எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க இப்படி இருக்கலாமா அடி பொம்பளை பிள்ளைனா அடக்க ஒடுக்கமா இருக்கணுமா இல்லையா நானும் அடக்க ஒடுக்கமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ, அது உளுத்தாப்பா புடிங்கிட்டு கதவை திறந்துட்டு நான் இப்படி உள்தாப்பா பிடுங்குதுன்னா அப்ப பூட்டு சரியில்லைன்னு அர்த்தம் ஆசாரியை கூட்டிட்டு வந்து அதை சரி பண்ணணுமா இல்லையா ஆசாரியை கூட்டி வந்து ஆ. நல்ல ஆணி வச்சு அரைஞ்சு அரைஞ்சு சரி பண்ணணும் இப்படி இருக்க கூடாது அதுல 2 காலண்டர் தொங்க விட்டுருங்க ஆமா ஊர்ல தேடி தேதி பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் ஏய் அப்படிலாம் இருக்கக்கூடாது உன்னை பாக்குறப்ப பாரு இவளை விட நீ தான் அழகா இருக்க மா பாரு ஊர்க்காரங்க எல்லாரும் ஒண்ணா பாக்குறாங்க இவெல்லாம் என்ன ஆளு இவெல்லாம் ஒரு ஆளா உன்னை பார்த்தோன்னே எப்படி சிரிக்கிறாங்க பாரு மூஞ்சிய பொத்த கூடாதுடி இப்படி பொத்தணும் இப்படி பொத்து தானே பாவாடையை தூக்கி பொத்தணும் இப்படி பண்ணலாமா பாவாடை தூக்குனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அம்மா நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்கம்மா இங்க பாருடி பொம்பளை பிள்ளைனா வெக்கப்படுறது இப்படி படணும் பொம்பளை பிள்ளை இருந்தா தானே அப்படி அப்படி சொல்லி தரேல பொம்பளை பிள்ளை இருந்தா தானே அப்படி வைக்கப்படும் உன்னை காவலுக்கு எங்களோட சேர்த்து அனுப்பியிருக்காருல நாங்கெல்லாம் பொம்பளை பிள்ளை தானே அப்புறம் நீ பொம்பளை பிள்ளை தானே ஆம்பளை பிள்ளை யாராவது காவலுக்கு அனுப்புவாங்களா பொம்பளை பிள்ளைகளோட தான் பொம்பளை பிள்ளை அனுப்புவாங்க அப்ப நீ என்ன பண்ணணும் நாங்க எங்களை மாதிரியே நீ இருக்கணும் எப்படி சொல்லி காமி மறுபடியும் அவங்களுக்குலாம் பார்க்குறாங்க ஒரு ஏ நல்லா சொல்லுடி அடி இவளுக்கு வெக்கப்படுற எப்படின்னு சொல்லி காமி மரியாதை போச்சு ஏடி நீ அப்படிதான் திர்ற வெக்கனே நான் தெரியுமா நான் சொல்லி தரேன் வரையாடி நீங்க அதுக்கு தான் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் வெக்கனே நான் தெரியுமா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள அஞ்சல வெக்கம் விட்டு போகல பாருடி பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்துருச்சு வெக்கத்தை விட்டு நம்ம கண்ணல ஒரு மாதிரி அடிக்கிற பாத்தியாடி இப்படி வெக்கப்படணும் உனக்கு இருந்தாலும் அப்பா வந்திருக்காரு என்ன சொன்னாரப்பா காவல் பார்க்க சொன்னாரு என்கிட்ட பேசுங்கம்மா அவட்டே பேசுறீங்க அவ தாண்டி எனக்கு வந்து சரியா பதில் சொல்றா அவளை நானு? நீ வந்து எனக்கு தோழி
அவ உயிர் தோழி இவ அவ வந்து இப்ப வந்து உங்களுக்கு உயிர் தோல்னா நானா மயிர் தோல்லியா அப்படி சொல்லாதடி. இங்க பாரு கடையில மதுரை போய் எப்படி வாங்கிட்டு வந்திருக்க, எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க, 1500 ரூபாய் போட்டு வாங்கிட்டு வந்திருக்க. சொல்லுவாங்கல்ல பணிப்பெண் இல்லையா நீ வந்து பணிப்பெண். அதனால வந்து அப்பா வந்தாருல என்ன சொன்னாரு? காவலுக்கு போய் சொன்னாருமா? காவலுக்கு போய் சொன்னாரா? ஆமாம்மா. யார் யாரெல்லாம் போய் சொன்னாரு? உங்களை போய் சொன்னாரு. உங்களுக்கு துணைக்கு என்னைய நம்மளுக்கு எல்லாம் வெனைக்கு இவள வெனைக்கு இல்ல துணைக்கு துணைக்கு அவ துணைக்கு அந்த மாதிரி இருக்கா? துணைக்கு வந்திருக்கா, துணைக்கு வந்திருக்கா. இங்க வா. எதுக்கு அடியே காவலுக்கு சொல்லு. எதுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்க? திணை காவலுக்கு. திணை காவலுக்கு. காவலுக்கு அடியே இங்க பாருடி, இங்க பாரு. நம்ம வந்து காவலுக்கு வந்திருக்கோம். அப்பா வந்து காவலுக்கு போக சொல்லிருக்காருல, அப்பா சொல்றத கேட்கணுமா இல்லையா? பெத்தவங்க சொல்றத பிள்ளைங்க கேட்கணும். சும்மா இருக்கம்மா. அவர் சொல்றதே கேட்டு கேட்டு தான் இவ்வளவு நாள் நம்ம அரண்மனைக்குள்ளே பூட்டி வந்து கிடந்தோம். அடியே இன்னைக்கு தான் 3 பேர்த்தையும் நம்ம திறந்து விட்டுருக்காரு. ஏய் சுதந்திரமா அப்பா காவல் சொல்றத கேட்கணும். அப்பா சொல்றத கேட்கணும். காட்டுக்குள்ள போகுமா? காட்டுக்குள்ள போறப்ப எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும், பயமா இருக்கும். ஏமா அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும்ல. இல்ல நீங்க உங்களுக்கு பயமா இருக்குமா? அதுக்காக எனக்கு நான் பயந்து போயிருவேன். சின்ன பிள்ளை பயந்துருவேன் தாண்டி உங்க எல்லாம் துணைக்கு எங்க பண்ணிருக்காரு. முத போறீங்கல்ல, அதனால எனக்கு பயமா இருக்கும். அடியே அம்மா சொல்றதுங்க உண்மையிலேயே சொல்றேம்மா. முத போகையில கொஞ்சம் பயமா தான் இருக்கும். போக போக பழகி போறடி. போக போக பாருடி இப்படிதானா? ஏய் அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? இங்க வா. அப்பா சொல்லிருக்காரு. அப்பா வந்து சொன்னோம்னா நம்ம போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமா? நம்ம எல்லாம் பெண்களா சேர்ந்திருக்கோம். பெண்களா சேர்ந்து கூடாம கூடி இருக்குமா இல்லையா? பெண்களுக்கு எல்லாம் என்ன விளையாட்டு? பெண்களுக்கு உரிதான விளையாட்டு விளையாட்டு சொல்லுவோம்மா. இப்ப நீங்க வந்துட்டீங்க இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு மனசு? சந்தோஷமா இருக்கு. பாரு பாரு அங்க பாருடி. பாத்தியா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம். என்ன 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 உனக்கு என்ன வருத்தம்? இல்லம்மா உங்க 2 பேத்துக்கு இருக்கிற மாதிரி மட்டும் எனக்கு இருந்திருந்தா இந்த கல்லையவே விலைக்கு வாங்கி பத்தி ஏன் சொத்தாத்தே இருந்திருக்கு. உனக்கு இங்க பாரு மாமனுக்கு சிரிப்ப பத்தியா? கல்லை கிராமத்தை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருவேன் இங்க இருந்து. அப்படிதானே? சரி வந்தோடனே விளையாடுவோமா? விளையாடுவோம்டி. நம்மள விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? முதல்ல கும்மி விளையாட்டோட மாதிரி. நம்ம எல்லாம் பெண்களா சேர்ந்திருக்கோம். என்ன விளையாட்டு விளையாடலாம்? 3 பேரும் சேர்ந்து குண்டி அடிச்சு விளையாடுவோம். ஏய் கும்மி கும்மி அடிச்சு விளையாடணும். பெண்களுக்குரியது கும்மி, ஆண்களுக்குரியது ரம்மி. இப்ப ரம்மி எல்லாம் இப்ப எங்க விளையாடுறாங்க? எல்லாரும் செல்லுல விளையாடுறாங்க. கும்மி அடிச்சு விளையாடுறீங்களா? சரி நாளைக்கு இங்க தங்குறேன் விளையாடுவோம். உனக்கு எப்படி பிடிக்கும்? அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறதா பிடிச்சுக்கிட்டே அடிக்கிறதா? விளையாட்டுல நிறைய விளையாட்டு இருக்கு. பிடிச்சுக்கிட்டே அடிக்கிறது இருக்கு, அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது இருக்கு. ஆனா நம்ம இப்போதைக்கு பிடிச்சு விளையாட்டு விளையாடலாம். அப்படின்னா பந்து வேணும். உங்கள்கிட்ட பந்து இருக்கா? எனக்கு ஒரிஜினல் எடுக்க முடியாது. உன் பந்து எடுக்க முடியாது. அதுக்காக என் பந்து எடுக்க பாக்குறீங்க. நான் விட மாட்டேன். அதனால கும்மி அடிச்சா விளையாண்டுருவோம். விளையாடுறோம். வாங்க போலாம். மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை, ஆயிரம் தாமரை ஊட்டும்
சேர புல்வெளியின் மீது ரெண்டு பூமாலை ஒன்றை ஒன்று சூடும் இது பொன்வேலை கல்வழியும் பூக்கள் தங்கள் காம்பை மறக்கும் ஆயிரம் தாமரை லலலலலலலலலல. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்தம் கொட்டுங்களே இங்கிரண்டு ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் தாமன் பண்டிகை கோயில் காதல் தொழுகை ஆயிரம் தாமரை லலலலலலலலலல. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. என்னடி 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 விளையாட்டுல வரக்கூடாது பறவைகளை விளட்டணும் அடியே இங்க பாருடி நான் சொல்றத கேளு மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா நான் பாட்டு பாடணுமா நீங்க ரெண்டு பேரும் ஆடணுமா அத வந்து விரும்புறாங்க மக்கள் எல்லாம் தெரியுமா தெரியுமா தெரியாதா நான் பாட்டு பாடுவே இவங்க ரெண்டு பேரும் அப்ப ஆடுவாங்க பாருங்க நீங்களே ஆடணுமா நீங்களே ஆடணும்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி சொல்றாங்க வள்ளியம்மா பாடிட்டு ஆடுவாங்களா அடியே அது வந்து நேத்து போன ஊர்ல வந்து எப்படி இப்படிலாம் கண்டுபிடிக்கிற இதே வேலையா தெரியுறடி இருந்தாலும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவரை வந்துட்டு எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் ஆமா அதாவது என்னதான் கொடுவேன் உனக்கு இப்போ வந்து காலையில சம்பளம் வந்து ஐயா கொடுக்குறாரு எவ்வளவு கொடுத்தாலும் வந்து பத்தலைன்னு தான் சொல்லுவோம் போதும் சொல்லுவியா சொல்ல மாட்டேன் ஆனா போதும் போதும் சொல்லக்கூடியது என்னது உணவு அந்த உணவை வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பரிமாறி கொண்டு இருக்காங்க அவர் இறந்த இறைவனடி சேர்ந்த பிறகும் கூட அவங்க வீட்டார்கள் வந்து இன்ன வரைக்கும் உணவு பரிமாறி இருக்காங்க யாராவது வந்து பசின்னு போயிட்டா கொடுக்குறாங்க அப்போ அவரோட புகழை நம்ம பாடாம இருக்கலாமா கேப்டன் விஜயகாந்தோட நினைவாக கும்மியடி பெண்ணை கும்மியடி வளை குழுங்க குழுங்க கும்மியடி நினைச்ச புருஷன் கிடைக்கு வரைக்கும் நெருங்கி நெருங்கி கும்மியடி தாவணி போட்டவன் தாலிய போடணும் தளிக்கு மிதிக்கு கும்மியடி கும்மியடிக்கிற குமரி பெண்ணுங்க அம்மி மிதிக்கணும் கும்மியடி
ஆடணும்னா இங்க வாடி கொஞ்சம். திருச்சி மேளம் தஞ்சாவூர் திருச்சி மேளம் தஞ்சாவூர் ராகம் பொள்ளாச்சி போனி. திருச்சி மேளம் தஞ்சாவூர் ராகம் பொள்ளாச்சி போனி. யாராவது உன கையில டீச்சர் அடிக்கிறாங்களா? நல்லா ஆடுறமா இல்லையா? ஆளுக்கு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கலாம் மாடி. சேர்ந்து ஆடுறமா இல்லையா? சேர்ந்து ஆடணும். போடலாமா? சேர்ந்து அப்படி போடுவோமா? போடலாமா? எப்படி போடுறேன்? எப்படி போடுறோம் சொல்லுங்க. செவ்வந்தி பூ முடிக்க சின்னக்கா ஏண்டி என்னக்கா நீ சித்தாண்டா என் சிரிச்ச சொல்லக்கா முத்து பல்லக்கா அடி என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிக்க சின்னக்கா. தள்ளி நில்றி. என்னடி அவட்ட ஆடுனீங்கல்ல? சரிடி என்கிட்ட ஆடுங்க. இங்க வாடி. இவட்ட போய் ஆடுறீங்க. நீங்க அவட்ட நீங்க அடியே இவ வந்து உன் கூட சரி ஆடுவாளா? இவ முதல்ல ஆடி காமிப்பாடி, அப்புறமா நான் ஆடுவேன். அப்படி கிடையாது. இங்க பாருடி. நீங்க ஆடிட்டீங்க. நான் சொல்றேன் கேள்றி. அவ முதல்ல ஆடுவா, அவளை பார்த்துட்டு நான் அப்புறமா ஆடுவேன். வாடி ஆடு. ஏற்கனவே ஆடிட்டேன். நீங்க ஆத்துல காத்தடிச்சா அலையோடும் கெண்ட விளையாடும். ஆத்துல காத்தடிச்சா அலையோடும் கெண்ட விளையாடும். இப்போ மனசுல கரங்குதடி. ரொம்ப பயப்படுவீங்க நீங்க. அவட்ட மட்டும் நல்லா ஆடிக்கிட்டு போறீங்க. ஏடி எப்படி ஆடணும் தெரிய வேணாமா? அவ எப்படி ஆடுறா, நீ வந்து அப்படி ஆடுறா? பொம்பளை பிள்ளை மாதிரி ஆடுறியா? காட்டுத்தனமா ஆடுற. எப்படி ஆடுறாங்க? அதுக்காண்டி அவ போய் ஆடிவா, நான் அப்படி ஆட முடியுமா? அப்படிதாண்டி ஆடணும். பொம்பளை பூரா பிள்ளை கச கசந்துக்கிட்டு கிடக்கு. காத்தாடியை கொண்டு வர சொல்லிடுவோம், கவலைப்படாத. ஃபேன் எடுத்து வர சொல்லிடுவோம். எதுக்குள்ள ஓடுறீங்க? எதுக்கு உனக்கு வந்து கசகசன்னு இல்லாம முகத்துல வேர்க்காம போறதுக்காக. ஆமா, பாவடே வர தோச்சு காரியத்துல கண்ணா இருக்கணும். பரவாயில்ல வரட்டுமா? சொல்லுங்க. ஒரே வரட்டு ஆளோளம்